அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் நான் அவங்க கிட்டயும் பார்க்குறேன். ஸோ அது எந்த இடத்துல அந்த லேர்னிங் வந்துச்சு? அண்ட் நீங்க வெளியில போய் அந்த மாரி நான் இவங்களோட ஸ்டூடெண்ட்னு சொல்லும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டூடெண்ட்னு எனக்கு எப்பவுமே தோணாது. ஏன்னா நான் 2.5 இயர்ஸ்லேருந்து நான் ஹூ கூடவே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹூ வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால் எப்பயாச்சும் டாடி கூட கேட்பாங்க, ஹூ எப்படி இருக்காங்கலாம் கேட்க மாட்டேன், அப்பா எப்படி இருக்காங்கன்னு நான் கேட்பேன். ஹூ வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர்னு நான் சொல்லலாம். நான் அதே மாதிரி நான் 2.5 வயசுலேருந்து பார்க்கும்போது ஹூ கேட்டது எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அதனால அவர் கண்ணை பார்த்தாலும் ஒரு ஃபயர் வரும். எப்பவுமே சொல்லுவாங்க, என் கண்ணை பார்த்து தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்லேயும் ஒரு பூஸ்ட் தெரியும். லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஹூக்கு வந்து ரெண்டு காலையும் போன் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க நடக்கவே ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஹூ அந்த ஆப்ரேஷன் பண்ணி மறுநாளே வந்து எழுஞ்சி நின்னாங்க. அதுக்கு மறுநாள் வந்து ஸ்டெப்ஸ் இறங்குனாங்க. அதுக்கு மறுநாள் ஸ்டெப்ஸ் ஏறினாங்க. அதுக்கு மறுநாள் வந்து கார் ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்து சேர்ந்தாங்க. அவ்வளோ ஒரு தைரியசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஹூவை பார்த்தாலே எங்களுக்கு பூஸ்ட் ஆயிடும். ஹூ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்கள் உள் மனசில் எப்படியாச்சும் போய் பதிஞ்சிரும். அதை நாங்கள் எப்பவுமே லைஃப்பில் மறக்கவே மாட்டோம்.